சொன்ன ஒரே வார்த்தை ஊழல் ஊழல் ஊழல். ஊழல் இல்லாத நாங்க தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டுவோம். அதாவது கரப்ஷனே இல்லாம கிளீனா ஒரு தமிழ்நாடை எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவரு பேசியிருந்தாரு. இதே நிலையில தான் செந்தில் பாலாஜியும் அமைச்சர் பொன்முடியும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்க, திமுக ஒரு முக்கியமா அமைச்சரா இருக்கிறவர் தான் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். இவர் தாவேகா தலைவர் விஜய கொஞ்சம் மறைமுகமாவே சாடி இருக்காரு. அதாவது படத்துக்கு பிளாக் டிக்கெட் விற்கிறவெல்லாம் முதலமைச்சர் பதவியில ஆசைப்பட முடியுமா? இதையும் தாண்டி அவனோட தொண்டர்கள் சொல்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் அம்மா அப்பாவே கிடையாது, அவனுங்கெல்லாம் தொண்டன் ஆகுறாங்க, வழி நடத்த ஆள் இல்லாம அவமா ஆவுனா தொண்டர் ஆயிட முடியுமா, ஆவுனா முதலமைச்சர் பதவியில உட்கார முடியுமா அப்படிங்கிற இந்த பேச்சு பயங்கர சர்ச்சையா போயிருக்கு. இதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கு. இன்னும் கூடுதலா நமக்கு கிடைச்ச விஷயங்கள் என்னன்னா 50 லட்சம் ஓட்டு. சோ இதை சொன்னப்ப நிறைய பேர் மீன் போட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படிப்பா 50 லட்சம் ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் ப்ரெடிக்ஷன் சொல்ற மாதிரி என்னன்னா 27% முதலமைச்சர் ஸ்டாலின் முதல்ல இருப்பாங்க, அடுத்து 18% தாவேகா தலைவர் விஜய் இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு பட்சத்துல கண்டிப்பா 50 லட்சத்துக்கும் ஓட்டு மேல வரும் அப்படிங்கறதா ஒரு உண்மையான தகவலா இருக்கு.